A boat takes d by 48 hours more to cover a certain distance in upstream than in downstream. If speed of boat in upstream is 16 km per hour, then find speed of boat in still water. ஸோ எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். கவனிங்க, இதுமே நான் வந்து இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா போன சம்லேயே சொல்லிட்டேன் நான். என்னன்னா டைம் இன் டிஃபரன்ஸ் வந்து என்ன ஃபார்முலா போடுவோம், டைம் இன் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்ன போடுவோம் நம்ம, v minus u divided by v into u. இதான் ஃபார்முலா, ஷார்ட்கட் ஃபார்முலா இதான். ஸோ டைம் இன் டிஃபரன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு t by 48 இருக்குது, இங்கே என்ன இருக்குது டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிடும், ஆரம்பத்தில் அடிச்சிடலாம். ஸோ v minus u இந்த vu கண்டுபிடிக்கலாம், நமக்கு ட்ரிக் இருக்குது. ஸோ என்ன இது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அவங்க எனக்கு அப்ஸ்ட்ரீம்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ஸ்ட்ரீம் எனக்கு பிரச்சனை, யூன்றது எனக்கு பிரச்சனை கிடையாது, என்ன கொடுத்துருக்காங்க 16 கொடுத்துட்டாங்க. எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் தான் பிரச்சனை. ஸோ அதுக்கு என்ன கண்டுபிடிக்கலான்ற ஒரு சின்ன ஐடியா பார்ப்போம். கவனிங்களேன் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ எனக்கு அப்ஸ்ட்ரீம் எப்படி எழுதலாம் நம்ம, ஸோ ரெண்டையுமே என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம், அப்படி தானே. போட் ஸ்பீடையும் கரண்ட் ஸ்பீடையும் மைனஸ் பண்ணுற ஆன்சர் தான் நம்ம அப்ஸ்ட்ரீம் பண்ணுவோம், அப்படி தானே. சரி ரைட்டு. அப்போ போட் ஸ்பீட் சிக்கல் இதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கோமா, கரண்ட் ஸ்பீடு நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க பாருங்களேன். கொஞ்சம் ஸ்பீட் ஆஃப் த ஸ்டில் வாட்டர், போட்டோட ஸ்பீடாக கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஸோ போட்டோட ஸ்பீட் நம்ம வச்சுக்குவோம். ஸோ நம்ம இது சி வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ b minus x is equal to 16 இருக்கும். ஸோ போட் ஸ்பீட் எனக்கு என்ன இருக்கும், 16 + x இருக்கும். ஸோ போட்டோட ஸ்பீட் நம்மளுக்கு என்ன கிடைக்கு, 16 + x இருக்குன்னு வச்சுக்குவோம். சரிங்களா. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வரும் நம்மளுக்கு. ஸோ போட் ஸ்பீட் 16 + x எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் என்ன வரும், எனக்கு போட் ஸ்பீட் ப்ளஸ் கரண்ட் ஸ்பீட். ஸோ போட் ஸ்பீட் வந்து நம்ம 16 + x, கரண்ட் ஸ்பீட் ஒரு எக்ஸா, அப்போ எனக்கு இந்த டவுன் ஸ்ட்ரீம் எனக்கு என்ன வரும், 16 + 2x வரும். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் என்ன நம்மளுக்கு 16 + 2x, அப்ஸ்ட்ரீம் வந்து -16, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுமா. ஸோ 16 + 2x × 16, அப்படி தானே. சரி ரைட். இப்போ என்ன ஆயிரும், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், 2x இருக்கும், இது ரெண்டையும் நம்ம அடிக்கலாம், 3 அடிச்சுக்கலாம், அப்படி தானே. ஸோ நம்ம என்ன எக்ஸ் இதை வச்சு கண்டுபிடிச்சலாம், அப்படி தானேப்பா. ஸோ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இது இங்கே போயிடும், இங்கே வருமா. ஸோ 16 + 2x = எனக்கு 6x இருக்கும். ஸோ இதை வச்சு x என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம, இதுக்கு வரும் 4x ஆயிரும். ஸோ x = 4 கிடைக்கும். ஸோ x 4 கிடைச்சா போட்டோட ஸ்பீட் வச்சு கண்டுபிடிச்சலாமா. ஸோ x இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும், 16 + 4 = 20. ஸோ போட்டோட ஸ்பீட் வந்து 16 + 4 20. ஸோ 20 இஸ் த ஆன்சர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு என்னன்னா, இந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு இன்ட்ரோனால ரொம்ப நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம், கம்மியாகவே டைம் எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபார்முலா இதை கொண்டு வர ரொம்ப உங்களுக்கு ஈஸி தான். ஸோ அப்படி தானே. ஸோ அப்ஸ்ட்ரீம் கொடுத்தா அதை வச்சு என்ன பண்ணலாம், போட் வந்து நான் ஒரு அசம்ஷன் பண்ணுறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வச்சு கரண்ட் வந்து எக்ஸ் அசம்ஷன் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாமா, எதாவது மாற்றலாம், டவுன் ஸ்ட்ரீமாக மாற்றலாம், அதை சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இது வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இதுலேருந்து எதை கண்டுபிடிச்சலாம் நீங்கள், இதெல்லாம் வந்து மைண்ட் கால்குலேஷன் தான், இது மைண்ட் கால்குலேஷன் தான். ஸோ இதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆயிரும், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், இங்கே மல்டிபிள் இருக்கும், இதையும் டேரெக்டாக இது ரெண்டையும் அடிச்சிடுறேன். ஸோ 3 6 48. ஸோ இதை இங்கே மல்டிபிள் 6x ஆயிரும், இது இங்கே மல்டிபிள் 16 + 2x இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் இருக்கும். ஸோ இதில் எக்ஸ் கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்கலாம், மைண்டு தான் அடிக்கிறது. என்ன வரும், இது பண்ணால் 4x ஆயிரும். அப்போ x = இந்த 4 டிவைட் பண்ணால் 16/4 4 தான் கிடைக்கும். ஸோ எனக்கு தேவை போட்டோட ஸ்பீட் தான். ஸோ போட்டோட ஸ்பீட் என்ன அசம்ஷன் பண்ணியிருக்கேன், 16 + x. அப்போ x = 4 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு 20 கிடைச்சிடும். ஸோ நமக்கு ரவுண்ட் பண்ணது மட்டும் தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்னு பாருங்க. A boat takes 96 minutes less to travel to 72 km downstream than to travel the same distance upstream. If the speed of the stream is 8 km, then the speed of the boat in still water is. இது நம்ம போன சம் மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சம்மில். ஸோ நம்மளுக்கு தேவையான சம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், டைம் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், சேம் டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன போட்டுக்கலாம், நம்ம v minus u divided by v into u போட்டுக்கலாம். இதான் ஷார்ட்கட் ஃபார்முலா. சரிங்களா. டைம் டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 96 மினிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாற்றணும், நம்ம எல்லாமே ஹவரில் தானே இருக்கு. ஸோ ஹவரில் மாத்திரக்கு என்ன பண்ணலாம், டிவைட் பை 60 போட்டுக்கிறேன். சரிங்களா. சீக்குவல் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 72 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே போட்டுக்கோங்க. v minus u கண்டுபிடிக்கணும், u கண்டுபிடிக்கணும், அப்படி தானே. அது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் எனக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் அந்த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் தேவைப்படும், அப்படி தானேப்பா. ஸோ யூன்றது நம்மளுக்கு என்னதுப்பா, யூன்றது வந்து நம்மளுக்கு யூன்றது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, வீன்றது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, ரெண்டும் தெரிஞ்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். எதுக்கு இன்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் த போட் தான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ v நம்மளுக்கு என்ன வரும், v வந்து இதெல்லாம் வந்து மைண்ட் கால்குலேஷன். v = என்ன வரும் நம்மளுக்கு, v இஸ் த டவுன் ஸ்ட்ரீம். ஸோ ரெண்டே அடிஷன் பண்ணுவோம், x ப்ளஸ், அதாவது எக்ஸ்ன்றது போட் ஸ்பீடு, 8 அவங்க கொடுத்துருக்காங்க. எதை கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதே போல் அப்ஸ்ட்ரீம் நம்மளுக்கு என்னப்பா, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ x - 8 அவ்வளோதான். ஸோ இது அப்படியே நம்ம என்னது உள்ளே கொண்டு வந்துருங்க. அப்போ v - u ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்னப்பா கிடைக்கும், அப்புறம் இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் ஆயிரும், ரெண்டு கேன்சல் ஆயிரும். 16 மட்டும் தான் மேலே இருக்குமா, v - u தானப்பா. ரெண்டு இதுலேயே சப்ராக்ட் பண்ணி எழுதுங்க. என்ன வரும், இதை சப்ராக்ட் பண்ணால் ரெண்டு கேன்சல் ஆயிரும். இதை சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் ஆயிருமா, 8 + 16 தான் வரும். இதோட ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் வரும் நம்மளுக்கு a + b - என்ன வரும் நம்மளுக்கு, x² - 64.
அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 64 தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை சால்வ் பண்ண முடியும் பாருங்க. நம்ம எதாவது அடிக்கலாம், இதை 6 12 72, இது அடிக்கலாம், எவ்வளோ அடிக்கலாம், 8 அடிக்கலாமாப்பா, 8 12 96 தானே, 8 ஆமாம் சரிங்களா, ரைட். வேறு எதாவது அடிக்கலாம் பாருங்க, இது 1 8 சார், இங்கே 2 8 சார் 6 அடிக்கலாம், வேறு என்ன அடிக்கலாம், இங்கே 2 6 சார் 12 இருக்கும், கொண்டு போங்க என்ன வரும் அப்போ, வேறு எதாவது அடிக்கலாமா, சரி அடிக்க முடியாது, கொண்டு போங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 64 இங்கே என்ன இருக்கும், 12 into 60 இருக்கும், அப்படி தானே. ஸோ 12 into 6 என்ன வரும், 6 2 சார் 720 வருமாப்பா. ஸோ 720 இந்த 64 ஆட் பண்ணுங்க, 784 வருமா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் சிக்கோல் 7 எக்ஸ் சிக்கோல் என்ன வரும், 784 என்னப்பா வரும், ஸோ 28. அப்போ எக்ஸ் சிக்கோல் என்ன வரும், ரூட் ஆஃப் 784, ரூட் ஆஃப் 784 எப்படி எழுதலாமா, 28 into 28 எழுதலாம். ஸோ ஆன்சர் இஸ் 28. எப்படி சார் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சார், எப்படி சார் இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க, நம்மளுக்கு வந்து இதில் ஹிண்ட் கொடுத்துருங்க பாருங்களேன். நம்மளுக்கு கடைசி நம்பர் என்ன இருக்குது, 4 இருக்குது அப்படி தானே. ஸோ இதில் 4 வரும், 2 2 சார் 4 வரும், இன்னொன்று வரும் நமக்கு 8 8 சார் நான் வரும், 64 வரும், இதில் வந்து 6 36 வரும், 0 தான் வரும். அப்போ இது நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் 2 தான் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ரூட் போட தெரியாமல் இருந்தால் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 32 ஸ்கொயர் போட்டு பாருங்க, என்ன ஆன்சர் போடுங்க, 32 ஸ்கொயர் என்ன வரும் நம்மளுக்கு, 32 into 30 போடுங்க, அப்புறம் 2 போடுங்க, 32 30 என்ன வரும் நம்மளுக்கு, 32 3 சார் 3 3 சார் 9, 2 3 சார் 6, அப்போ என்ன வரும் நம்மளுக்கு 900 ப்ளஸ் சம்திங் போயிருச்சா. அப்போ கண்டிப்பாக இந்த ஆன்சர் கிடையாது, அப்போ மேக்ஸிமம் ஆன்சர் தான் இருக்க முடியும், நம்மளுக்கு தேவையான இந்த 28 தான் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஷார்ட்கட் வச்சு உங்களால் அடிக்க முடியும் சரிங்களா. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எது இதெல்லாம் மைண்டில் இருக்குன்னா, நம்மளுக்கு ஃபார்முலா வந்து மைண்டில் வந்துருவார். ஸோ இது வந்து எது வந்து இதெல்லாம் வந்து மைண்ட் கால்குலேஷன் தான். அகைன் போகிற இந்த VU போகிற ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறா இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷன் தான். உங்களுக்கு கரெக்ட்ஸில் என்னன்னா இந்த ஸ்டெப் தான் ஞாபகம் இருக்கணும், அதுக்கு இந்த ஸ்டெப் வந்துடும். அப்போ எக்ஸி கோட் நம்மளுக்கு என்னது இந்த ஆன்சர் கிடச்சிடும். ஸோ வித்தின் 20 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம இந்த சம்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா சரிங்களா. ஸோ மோரோவர் நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்வளோ செம்ம வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், கவனிங்க. 23rd சம் என்ன இருக்குன்னு பாருங்க. நார்மல் ஸ்பீட் ஆஃப் எ போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 4 times த ஸ்பீட் ஆஃப் த ரிவர். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் 4 times த கரண்ட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே கொடுத்துருக்காங்க ரைட். The boat goes upstream from P to Q and takes 4 hours. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரீம் போறாங்க சரிங்களா. By what percent should be the boat increase or decrease in speed if it's required to reach P from Q in exactly 3 hours? என்ன சொல்றாங்க தெரியுங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரீம் போறாங்க, அதுக்கடுத்து நான் டவுன் ஸ்ட்ரீம் போறாங்க. அப்போ வந்து டவுன் ஸ்ட்ரீம் போகும்போது குறையுதா கூடுதா, என்ன பர்சன்டேஜ்ல குறையுது கூடுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ல வச்சு அந்த அப்ஸ்ட்ரீமை கணக்கெடுக்கிறாங்க. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வச்சு அப்ஸ்ட்ரீம் கணக்கு என்ன வரும் நம்மளுக்கு, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எப்படி எழுதலாம், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் நம்ம போட்டுக்கலாம்ல. ஸோ எப்படி போட்டுக்கலாம் நம்ம, ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மேலே என்ன இருக்கும், அப் ஸ்ட்ரீம்ல இருந்தால் டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு இந்த டவுன் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இன்டர்நெட் அந்த பிரசன்ஸ்க்கான நம்ம 100 போட்டுக்கிறோம் சரிங்களா. இப்போ அப் ஸ்ட்ரீம் வச்சு எது கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ஸ்ட்ரீம் என்ன போடலாம், நம்ம போட் மைனஸ் கரண்ட் போடலாம். ஸோ போட் வந்து எனக்கு 4C - C, அப்போ அப்ஸ்ட்ரீம் வந்து எனக்கு 3C டேரெக்டாக கிடச்சிடும். சார் இதை வச்சு டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கூடாது சார், அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு அப்ஸ்ட்ரீம் வந்து 3C கிடச்சிருச்சு. ஸோ அப்ஸ்ட்ரீமாக எனக்கு 3C வச்சுக்கோங்க மைனஸ் இந்த இதுனப்பா டவுன் ஸ்ட்ரீம் தானப்பா. ஸோ டவுன் ஸ்ட்ரீம்க்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரீம் அதாவது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு தானே அது. ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் எனக்கு வேணுமா, டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வச்சு எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், 3C இன்ட்டு இந்த அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ டைமில் போகுது, 4ல் போகுது. ஸோ 3C into 4 இதான் டிஸ்டன்ஸ். அதாவது இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷன்ஸ். இதை வச்சு என்ன போகிறேன், ஸ்பீட் இது என்னது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு தானே. ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் போடலாம். இந்த டைம் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீமில் போகிற ஸ்பீட் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 2 மல்டிபிள் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 3C into 4. ஸோ இந்த டிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன போகிறேன், நான் அப்ஸ்ட்ரீம் போட போகிறேன், சாரி இது டிஸ்டன்ஸு. இப்போ நான் டவுன் ஸ்ட்ரீம் போட போகிறேன். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் என்னது, வீன் வச்சுக்கிறோமா, வீன் கூட வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் டிஸ்டன்ஸ்க்கு அதுக்கும். ஸோ வீனே நம்ம வச்சுக்கலாம். ஸோ வீனே வச்சுக்கோங்க. வீன் அது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. டவுன் ஸ்ட்ரீம் என்ன வரும், டிஸ்டன்ஸ் பை டைமு. டிஸ்டன்ஸ் என்ன வச்சுருக்கோம் நம்ம, 3C into 4 வச்சுருக்கோம். டைம் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும், 3C into 4 divided by 3. அதே டவுன் ஸ்ட்ரீம் கீழே இருக்குது. ஸோ 3C into 4 divided by 3. அவங்க பிரச்சனை கேட்டால் இந்த 100 போட்டுக்கோங்க சரிங்களா. அவங்க பிரச்சனை இதில் கேட்டிருக்காங்க, அதனால இந்த 100 போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணுறன்றது பாருங்கள்.
ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா அந்த 3 கேன்சல் ஆயிரும், மீன் 4c தான் இருக்கும். 3c மைனஸ் 4c என்ன வரும் நம்மளுக்கு -c தான் இருக்கும். கீழே என்ன இருக்கும் அதே மாதிரி 4c மட்டும் தான் இருக்கும். அப்படிதானப்பா? என்ன வரும் நம்மளுக்கு 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 4c மட்டும் தான் இருக்கும். ஸோ 4c × 100 இருக்கு. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு cc கேன்சல் ஆயிரும். ஆன்சர் இருக்கு 25 இருக்கு. ஸோ மைனஸ் வந்தாலும் டிக்ரீஸ். ஸோ டிக்ரீஸ் இன் 25%. திஸ் இஸ் ஆன்சர். ஸோ இதில் என்ன உங்களுக்கு மைண்டில் இருக்கணும் அப்படின்றத மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. என்ன மைண்டில் இருக்கணும்னு சொல்லிடுறேன். நம்மளுக்கு இது வந்து சம்பளம் எடுத்துருவீங்க. அப்படி தானே இதுலேருந்து நான் யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும். இந்த யூ கண்டுபிடிச்சி வச்சு இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து நம்மளுக்கு என்ன அடுத்த யூ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன தேவை, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் தேவை. ஸோ அது கண்டுபிடிக்க டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம சேம் டிஸ்டன்ஸ் தானே ரெண்டுக்குமே. ஸோ நம்ம அப்ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம்ல, அதுலேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் எடுக்கலாம். ஸோ அதான் இங்கே எடுத்துருக்கீங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த டிஸ்டன்ஸ் இஸ் 4 × 3c. ஸோ இதை வந்து டிஸ்டன்ஸ் எடுக்கும் போது நம்ம இதை யூஸ் பண்ணுறேன், டவுன் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஸோ 3c/4 / 3 யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணியிருக்கேனா? ஸோ நான் நெக்ஸ்ட் கான்செப்ட் இது மட்டும் தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் இந்த 3c மைனஸ் இங்கே 4c -c இருக்கும். இங்கே என்ன இருக்கும் 4c மட்டும் தான் இருக்கும். ஸோ cc கேன்சல் ஆச்சுன்னா வரும் -c/ என்ன இருக்கும் நம்மளுக்கு 4c இருக்கும். cc கேன்சல் ஆயிரும். ஸோ -1/4 100 இருக்கும், × 100 இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் டிக்ரீஸ் பை 25%. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சம் செய்யுங்க, நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்றத பாருங்க. 24th சம். Two boats are traveling with a speed of 36 km/h and 54 km/h respectively. ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க டுவர்ட்ஸ் ஈச் அதர். ரெண்டுமே என்னது ஒன்றுக்கு ஒன்று என்னது ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ் 1 second பிஃபோர் தி கொலைட்? அதாவது நல்லா கிடைங்க, கொலைடாருக்கு முன்னாடி 1 seconds என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு கேட்குறாங்க. இது சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா போட்டு டிராவல் ஆகிற டைம் அடிஷன் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதெல்லாம் சிம்பிள் ட்ரிக் தான். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு போட் என்ன ஆகுது நம்மளுக்கு 36 km/h ஆகுதா? இது எப்படி மீட்டர்/செகண்ட் மாற்றுவீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன பண்ணுவீங்க, 5/18 தான் பண்ணுவீங்க. அப்போ 36 × 5/18 இருக்கும். 18 36 என்ன வரும் நம்மளுக்கு 2 தானப்பா. அப்போ 2 × நம்மளுக்கு என்ன இருக்கும் 5 இருக்கும். ஸோ 10 m/s இருக்கும். இது எப்படின்னு தெரியல, கன்வர்சேஷன் நான் ஓயாமல் நான் கிளரிக்கில் எழுத மாட்டேன். இது எப்படின்னு தெரியல, 36 × 5/18 தான் அப்படி போட்டிருக்கேன். மைண்ட் கால்குலேஷன் போடுங்க, மொரவா ட்ரை பண்ணுங்க. அப்போ 2 5 10. அதே போடணும்னா 54 போட்டிருக்கேன். ஸோ 54 km/h எப்படி மாற்றுவீங்கப்பா, 5/18 மட்டும் பண்ணுமே. அப்போ 5/18 கீழே இருக்கும். அப்போ 18 54 அடிச்சா வரும் 3 வரும். ஸோ 3 5 15. அப்போ இங்கே 15 m/s எப்படின்னு தெரியல. ஸோ 54 × 5/18 இதெல்லாம் வந்து மைண்டில் போட கற்றுக்கோங்க. 3 18 54. ஸோ 3 5 15. அப்போ இதுக்கு என்ன மீனிங்க, சிங்கிள் செகண்டில் அதை 1 செகண்டில் 10 மீட்டர் போகுது. அப்படி தானே? அவங்க எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா 1 செகண்ட் தான் கேட்குறாங்க. அப்போ 1 செகண்டில் இப்போ ஃபஸ்ட்டு போட எவ்வளோ போயிருக்கும் 10 மீட்டர் போயிருக்கும். செகண்ட் போட எவ்வளோ போயிருக்கும் 15 மீட்டர் போயிருக்கும். ரெண்டே அடிஷனல் ஆன்சர் என்னது நம்மளுக்கு 25 மீட்டர். ஸோ இதெல்லாம் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும்? 10 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 செகண்ட் அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ 1 செகண்ட், அதாவது கொலைடா இருக்க முன்னாடி 1 செகண்ட்ல என்னது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, ரெண்டுமே என்னது நம்மள மூவ் ஆன டிஸ்டன்ஸ் நம்ம அடிஷன் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சம் பண்றத பாருங்க. A boat takes 26 hours for traveling downstream from point to A to point B and coming back to point C midway between the A and B. With the velocity of the stream கொடுத்துருக்காங்க 8 km/h கொடுத்துருக்காங்க. and the speed of the boat கொடுத்துருக்காங்க 20 கொடுத்துருக்காங்க. find the distance between A to B. அதாவது டோட்டல் டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம ஃபார்முலா தான் இது. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துருப்பேன், அதே ஃபார்முலா கொடுக்குங்க. டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மட்டும் வேற டிஸ்டன்ஸ்ப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன போகிறாங்கன்னா A to B போகிறாங்கப்பா. ஸோ A to B போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது A வச்சுக்கோங்க, இது B வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன போகிறாங்கன்னா ஏலேருந்து B போகிறாங்க. இது டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்படி தானே? ஸோ இது வந்து என்ன ஸ்ட்ரீம் சொல்கிறாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் சொல்கிறாங்க. இது டோட்டல் டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். அதுமாதிரி என்ன டிஸ்டன்ஸ், இது என்ன ஸ்ட்ரீமு டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்ல வீண் வச்சுக்கோமா. இது வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, கம்மிங் பேக் டு பாயிண்ட் சி, திஸ் இஸ் மிட் பிட்வீன். இது வந்து பாயிண்ட் சின்றதுனா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் பாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் என்ன வரும், நம்மளால் T/2 வரும். அப்படி தானே? இது டீன்னு வச்சோம்னா இது D/2 தானே வரும். இது என்ன ஸ்ட்ரீமு அப் ஸ்ட்ரீம். ஏன்னா டவுன் ஸ்ட்ரீமுக்கு அகேன்ஸ்டாக வருது. அப்போ அப் ஸ்ட்ரீம் தானே இருக்க முடியும். ஸோ இங்கேருந்து இங்கே போயிட்டு, அதாவது டவுன் ஸ்ட்ரீமில் போயிட்டு டி டிஸ்டன்ஸ் போயிட்டு அகைன் இந்த சி பாயிண்ட் வந்து சி பாயிண்ட் வரது என்ன யூஸ் ஆகுது, அப்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி இந்த சி பாயிண்ட் என்னது மிட் ஆஃப் த டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஆகிற டைம் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 26 hours கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 26 hours வச்சு நம்ம எப்படி சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. சேம் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம், டிஸ்டன்ஸ் மட்டும் வேரியாது. ஸோ டிஸ்டன்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி மல்டிபிள் பண்ணிங்க, சேம் டிஸ்டன்ஸ்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஏ காமனாக எடுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் உள்ள மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்படி டிஸ்டன்ஸ் மல்டிபிள் பண்ணலாம் பாருங்க. இங்கே டிஸ்டன்ஸு டைம் என்ன இருக்குது நம்மளுக்கு, எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம ஸ்பீடு போடணும். என்ன ஸ்பீட் போடலாம், நம்ம டைம் என்ன இருக்குது, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்கே ஸ்பீட் என்ன போடலாம், நம்ம இது என்ன ஸ்ட்ரீம்ப்பா
டவுன் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவோம், 2 ஸ்பீடு கொடுத்துட்டாங்க பாருங்களேன், அதாவது வெலாசிட்டி ஆஃப் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி ஆஃப் போட்டு கொடுத்துட்டாங்க. டவுன் ஸ்ட்ரீமுக்கு 2 அடிஷன் பண்ணி அப்போ என்ன ஒரு 28 வருமா, ப்ளஸ் அதே மாதிரி இங்கே என்னது ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வராங்க. என்ன ஸ்ட்ரீம் அது, அப் ஸ்ட்ரீம். ஸோ ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வராங்க. என்ன ஸ்ட்ரீமு, அப்ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி கீழே போடணும். அப்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவோம், போட்டோட ஸ்பீடையும் கரண்டோட ஸ்பீடையும் மைனஸ் பண்ணுவேன். ஸோ 20 மைனஸ் என்ன வரும், எனக்கு 12 வரும். சரிங்களா, இதோட டோட்டல் டைம் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இந்த 26 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ T/28 இந்த டிஸ்டன்ஸ் எதுவும் கொடுக்கல, அதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ 28 ப்ளஸ் இங்கே என்ன வரும், T/24 வந்துடும். எப்பயும் போல நீங்கள் நார்மல் எடுத்துக்கலாம். அப்போ T தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 26 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 1/28 ப்ளஸ் 1/24 இருக்கும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துருப்பா. ஸோ அதுக்கடுத்து போகும்போது நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது இங்கிட்டு தான் போகும்போது என்ன ஆயிரும், இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, என்னவா இருக்கும்பா, x + y / xy இருக்கும். அப்படி தானே, அதாவது 2 அடிஷன் பண்ணி மேலே இருக்கும், 2 மல்டிபிள் பண்ணி கீழே இருக்குது. அப்படியே அங்கிட்டு கொண்டு போங்க, என்ன ஆயிரும் அப்போ T = 26 × xy மேலே போயிடும். அதாவது 2 மல்டிபிள் ஆன்சர் மேலே போயிடும். கீழே வந்து என்ன இருக்கு, எனக்கு 2 அடிஷன் ஆன்சர் இருக்கும். அடிஷன் பண்ணுங்க, என்ன வரும் எனக்கு 28 24 அடிஷன் பண்ணுங்க. 28 + 4 32 + 20 52 இருக்கும். ஸோ 2 அடிங்க என்ன வரும், 2 வரும். இது அடிச்சா என்ன வரும், எனக்கு 14 வரும். இப்போ பாருங்களேன், லாஸ்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணி என்ன வரும், 4 4 16 இருக்கா. ஸோ 6 தான் ஆன்சர் கண்டிப்பாக வரும். லாஸ்ட் 6 எங்கே இருக்குது, எல்லாத்துலையும் பார்க்கும், இதில் தான் 6 இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ ஆன்சர் சால்வ் பண்ணுறது எவ்வளோ அளவுக்கு நீங்கள் சிம்பிளாக சால்வ் பண்ணி ஆப்ஷன் எடுக்க முடியுது, அந்த அளவுக்கு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, உங்களுக்கு என்ன பாருங்கன்னா, இந்த ஸ்டெப் வந்து ஆன்சர் வந்து கொஸ்டின் நீங்கள் எடுத்து அந்த ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஃபார்ம் வந்துட்டு இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீட்டாக பண்ணிடுவீங்க. இது பண்ணும்போது இந்த கான்செப்ட் மைண்டில் தான் இருக்கணும். ஸோ நம்ம டி தான் கண்டுபிடிக்கணும், நம்ம ரெசிப்ரோக்கலாக கொண்டு வரோம். ஸோ உங்களுக்கு அடுத்த கான்செப்ட் இது மட்டும் தான் மைண்டில் இருக்கணும். ஸோ இதுவுமே நீங்கள் 20 மினிட்ஸ்க்குள்ள, நம்ம 20 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால் அடிக்க முடியும். சரிங்களா, ஸோ கொஸ்டின் எவ்வளோ அளவுக்கு ரீட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு கொஸ்டின் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா.